என்ன சமைக்கிறீங்க? அம்மா வந்துயா இன்னைக்கு ரசம் சமைக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தெரிந்து கொள்ளலாமா? தேவையான பொருள் வந்து பூண்டு கண்டிப்பாக வேணும், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை, பட்டை மிளகாய், தக்காளி பழம், கருமிளகு, வெள்ளை மிளகு, சீரகம், மல்லி, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். அம்மா இந்த பூண்டெல்லாம் என்ன செய்ய போறீங்க? அம்மா வந்து இந்த பூண்டை வந்து தோலோடு இடித்து ரசத்துக்கு போடு, அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்து நான் இடித்து வைக்க போகிறேன். இதோ அம்மா பெரியா பூண்டுக்கு இடித்து வச்சுக்கிட்டேன், இஞ்சியும் சின்ன வெங்காயம் அம்மா இடித்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அம்மா இப்போ நீங்கள் என்னம்மா செய்ய போறீங்க? நம்ம சொன்னேன் இந்த மிளகு அதெல்லாம் ஒன்றா போட்டு அம்மா அரைச்சி வைக்க போகிறேன். அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறேன். எண்ணெயை ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றின போது ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் ரசத்துக்கு, அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப மிதங்கும். ஓகேவா? அப்புறம் எண்ணெய் காயணும். காய்ச்சிட்டாங்க. அம்மா வந்து கடுகு தெளிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ரசத்துக்கு, உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் காய நம்ம வேஸ்ட் பண்ணணும். சொல்லி தர மாதிரி செய்யும். அதாவது கடுகு தெளிப்பு வந்து கொஞ்சமாக போடும். இன்னும் கொஞ்சம் போடு, எடுத்து போடு கொஞ்சம். சரி, சரிங்களா? அடுத்து வந்து நல்லா எண்ணெய் பண்ணிட்டாங்க. சின்ன வெங்காயத்தை எடுத்து போடுங்க. கொஞ்சம் எடுத்து போடு. போடு போடு போடு, எடுத்து போடு. நல்லா கிண்டணும். கிண்டுங்க இதை கிண்டணும். புரியுங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து வெங்காயத்தை எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போடுங்க. ஒருவடியா எல்லாத்தையும் போடுங்க. அப்படியே தின்னுங்க. ஓகே, தின்னுங்க. மெதுவாக தின்னுங்க. அம்மா செய்யறதுனால என்ன நன்மை? இல்லை, ரசம் வந்து ஒன்று கொஞ்சம் ரொம்ப நல்லது. அப்போ சளி காய்ச்சல்லாம் வந்து ரசம் வந்து ரொம்ப பிடிப்பாங்க. அது நல்லது, உடல் நலத்துக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு சாப்பாடு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த தக்காளி பழம் போடு. நல்லா இல்லைங்க. தக்காளி பழம் சீக்கிரம் வதங்கணும்னா லேசாக உப்பு போடு. ஓகே, புரியுங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டோம். அது வந்து நம்ம சின்ன சீரகெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி வச்சு நாரிச்சிட்டு அது வந்து இது சேர்த்து கொஞ்சம் நேரம் கிண்டணும். விட்டு போடணும். கிண்டு எதுவாக கிண்டணும். தண்ணி என்ன கலந்துருக்கீங்க? அம்மா வந்து முதல்ல சொன்னல மஞ்சத்தூளும் புளியும் அது வந்து அம்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேவா? அது வந்து தாளிக்கிறோம். அதை எடுத்து பிற்பாடு எடுத்து நம்ம இந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஓகேயா? இறுதியாக வந்து இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருங்க. மேலே அழகாக தூவி கையில் தூவி வாசனைக்கு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கிண்டி விடுங்க. இது வந்து ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதி கொடுக்காது. ஒரு 2 கொதி 3 கொதி வந்துட்டோன்னா அடுப்பு அடிச்சிடணும். ஓகேவா? இந்த ரசத்தினால என்ன நன்மை கிடைக்கும்? இந்த ரசத்தினாலயா சளி காய்ச்சல் மட்டும் இல்லை, புற்றுநோய்க்கு வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. தோலுங்க வந்து நம்ம நல்லா பொலிவாக காட்டுறது எல்லாம் ரசம் வந்து நல்லது, நன்மை தருது. ரசத்தை குடிப்பதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அனைவரும் பின்பற்றுங்கள். நன்றி.